GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல டிசம்பர் 16 இருந்து ஜனவரி 15 வரைக்கும் ஒவ்வொரு பிரான்ச்லயும் ஒரு கஸ்டமருக்கு ₹1,00,000 மதிப்பு உள்ள தங்க நகை பண்டிகை பரிசு. வீடு பெருக்கும் போது எங்கேயாவது ஒரு பக்கம் விலகுச்சுன்னு வச்சுக்கோங்க, யாரை காட்டி மயக்கிறதுக்காக இந்த மாதிரி பண்றேன். பொம்பளைங்க படிச்சா ரொம்ப திமிரு வந்துரும்டி. அதனால போதும், நீ படிச்ச அளவுக்கு நீ போ, நீ எனக்கு பொண்டாட்டியா மட்டும் இருந்தா போதும், நான் போயிட்டு வரேங்க நீ அப்படின்னு அவன் சொல்லிட்டு பாய்ங்கிறான். இவன் இங்க இருந்துட்டே சிரிச்சுட்டு பாய் போயிட்டு இன்னொரு தடவை வாங்க அப்படின்னு சொல்றான். முன்னாடி அவங்ககிட்ட என்ன வழியிற, என் சின்ன பையனை பார்த்த உடனே உனக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு. அவளும் சொல்ல, உலகத்துல 1000 ஆம்பளைங்க இருக்காங்க, இது ஒரு பெரிய விஷயம் இல்ல. முதல்ல ஆம்பளைனா எப்படி இருக்கணும் நீங்க புரிஞ்சுக்கோங்க. பொண்டாட்டியை சந்தேகப்படுறவங்கலாம் ஆம்பளையே கிடையாது. ஆனா அவர் என்ன சொல்றாரு, நீ என்னோட ப்ராப்பர்ட்டி, கல்யாணம் எதுக்கு, செக்ஸுக்காகத்தானே, நீ எப்படி வேண்டான்னு சொல்லுவ. இதற்கு நடுவில் அம்மா வீட்டில் இருந்தா பாருங்க, அதுக்குள்ள இந்த ஆளுக்கு வேற எங்கேயோ ஒரு கனெக்ஷன் ஆயிடுது. இப்போ அவர் தப்பு பண்ணிட்டு சந்தேகப்படுறாரா, அல்லது இந்த சந்தேகம் எப்படி அவருக்கு பெண்கள்னாலே அவருக்கு செக்ஸ் ஆப்ஜெக்ட்ஸ் தான் சார். வேலைக்கு போற மீதி நேரம் அங்கே போயிடுற அப்படின்னு ஏதோ கேட்டவுடனே தலைமுடியை பிடிச்சி இழுத்து வீட்டுக்கு வெளியே தள்ளி அடிச்சு. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். வழக்கியல் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். ஒவ்வொரு வாரமும் தான் எடுத்து நடத்தின வழக்கை பற்றி வழக்கறிஞர் சாந்தகுமாரி மேடம் நம்முடன் பகிர்ந்துட்டு வராங்க. அந்த வகையில் இந்த வாரமும் அவங்கள்ட்ட பேசலாம். மேடம் வணக்கம். வணக்கம். இந்த வருடத்தோட கடைசி வழக்கையும் நாம் ஒரு பெண்ணோட வழக்கா முடிக்கலாம். சரி மேம், அப்போ இதோட போதும் தானே உங்களுக்கு? இந்த வருடத்துக்கு தான், அடுத்த வருஷம் சரி. இந்த பெண்ணுடைய வாரத்தில் 3 எபிசோட் போட்டால் கூட பார்க்க ரசிகர்கள் ஆர்வமாக தான் இருக்காங்க. ஏதாவது அப்படி ஒரு ஐஸை வச்சு விடுங்க சார். என்ன விஷயம்னா, இப்போ நம்ம பேச போகிற கதை ஆதிராங்கிற ஒரு பெண்மணியோட கதை. ஆதிரா சுயமரியாதை உள்ள ஒரு பெண். அவங்க அப்பா ஆதிரான்னு பேர் வைக்கும்போதே நல்ல தைரியமாக, அவங்களுக்கு அந்த தமிழர்கள் மேலே ஒரு பண்பாடு, அது மேலே அதெல்லாம் ரொம்ப ஆசை உள்ள ஒரு குடும்பம். அப்படி தான் அந்த பொண்ணுக்கு அந்த பேர் வச்சாங்க. அந்த பொண்ணுக்கு பார்த்து அப்பா அம்மா தான் பார்த்து கல்யாணம் பண்ணினாங்க. அப்போ தான் வந்தார், பாலக்காட்டிலேருந்து ஒரு கதாநாயகர் வந்தார். வந்தபோது இந்த பொண்ணு வீட்டில் தான் எல்லா செலவுமே செய்கிறாங்க. அந்த பொண்ணுக்கு 25 பவுன் நகை போடுறாங்க. கோயம்புத்தூர்லேருந்து கல்யாணம் பண்ணிட்டு இங்கே வராங்க. இங்கே இருக்கும்போது என்ன ஆகிடுதுன்னா, சரியான சந்தேக பிராணியாக இருக்கிறாரு அவர். வீட்டில் இருக்கும்போது கூட ஒரு நைட்டி போட்டு இருந்தாலும், ஏன் இப்படியெல்லாம் ட்ரெஸ் போட்டு நிற்கிற அப்படின்னு. வீட்டில் யார் இருக்கா, நீங்கள் இருக்கிறீங்க, நான் இருக்கேன். கல்யாணம் ஆன புதுசில் வீட்டில் இருந்தால் அம்மா இருக்க போகிறாங்க, இல்லைன்னா அப்பா இருக்க போகிறாங்க. எது வசதியோ அந்த ஆடைகள் அணிவதற்கு பெண்களுக்கு உரிமை இருக்கிறதா இல்லையா அப்படின்னு இருக்குதானே? இருக்குதானே? சரி, அது அவர் கூடாது அப்படிங்கிறாரு. அப்புறம் யாராவது வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு போஸ்ட்மேன் வராரு, இல்லை ஒரு கொரியர் ஆள் வருது, இல்லை ஒரு காய்கறிக்காரன் வரலாம், பழவண்டி வரலாம். உடனே பார்த்து, நான் பார்த்தனே நீ பழம் வாங்குற லட்சணத்தை, அவன் உன்னை பார்த்து சிரிக்கிறது, நீ கிங்கிறதும், அடாடாடாடா நீ என்னடி எந்த ஆம்பளை பார்த்தாலும் இப்படி தான் இருப்பியா அப்படின்னு கேட்குறது. இவளுக்கு ரொம்ப கஷ்டமாக, எப்படிங்க இப்படியெல்லாம் உன்னால் பேச முடியுது, ஊரில் தெருவில் வரவன் பெருக்கிறவங்க கூட நீங்கள் நாளைக்கு சொல்லுவீங்க அப்படின்னு அவள் சத்தம் போடுறான். தென் வீட்டிலேயே இருக்கும்போது பெண்கள் பெரும்பாலும் சேலை கட்டிட்டு தான் இருக்கிறோம் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். இப்போ கொஞ்சம் மாடர்னாக கொஞ்சம் மாறிட்டு வராங்க பெண்கள். ஆனால் நான் சொல்கிற கதை ஒரு 14 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு கதை. இது கேஸ் நம்பரோடு இருக்குது. அப்பப்போ கமெண்ட்டில் அடிக்கிறாங்க பாருங்கள், இந்த மாதிரி கதை விடுறாங்கன்னு. அவங்களுக்காகவே சொல்கிறேன், தைரியம் இருந்தால் நேரில் பேச சொல்லுங்கள், புரியுதுங்களா? இந்த விஷயத்தையும் நான் சொல்லி ஆகணும். இப்போ என்னென்னா, வீடு பெருக்கும்போது எங்கேயாவது ஒரு பக்கம் விலகுச்சுன்னு வச்சுக்கோங்க, யாரை காட்டி மயக்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணுறேன். நீ வீடு பெருக்கிறதுனா முன்னாடி கதவு சாத்திக்கும். தெருவில் போகிறவங்களுக்கு இதை தவிர வேறு வேலை இல்லையா? சரி, இந்த அம்மா எப்போ வீடு பெருக்கும்னு இருந்துட்டு அதை பார்க்குறது தான் அவங்களுக்கு வேலையா என்ன? ஆனால் அந்த ஆள் அப்படி தான் பேசுவார். என்ன இப்படி பேசுகிறாரே அப்படின்னு அவளுக்கு தோணுச்சு. இந்த மாதிரிலாம் பேசாதீங்க, எனக்கு பிடிக்காது இதெல்லாம் அப்படிங்கிறாரு. சரி, வீட்டில் இருக்கோம், ஏதாவது படிக்க போகலாமா அப்படின்னு அவளுக்கு மறுபடியும் படிக்கலாம் அப்படின்னு. பொம்பளைங்க படித்தா ரொம்ப திமிரு வந்துடும்டி. அதனால் போதும், நீ படித்த அளவுக்கு நீ போ, நீ எனக்கு பொண்டாட்டியாக மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னு. ஐயோ, என்ன இப்படி பண்ணுறான் இந்த ஆள் அப்படின்னு தோணுச்சு.
சரி இருங்க, நான் படிச்சிருக்கிறேன், ஒரு டிகிரி வரைக்கும் முடிச்சிருக்கேன், நான் வேலைக்கு எங்கேயாவது போகலாமா வீட்டிலையே உட்காந்துட்டு இருக்கிறதுக்கு அப்படின்னு. அதுவும் போகக்கூடாது. வேலைக்கு போனால் என்ன ஆகிடும், இன்னும் கொஞ்சம் திமிர் கூடிடும். ஏன்னா அவங்க சம்பாதிப்பாங்க, தங்க சொந்த காலில் நிற்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் ரெண்டுமே கிடையாது. நீ எனக்கு மனைவியாக இருக்கணும், எனக்கு குழந்தைய பேக்கணும், இந்த வீட்டை பார்த்துக்கணும், இதுதான் உன் கடமை. அப்பா அம்மாட்ட போய் சொல்கிறா, அப்பா இந்த மாதிரியெல்லாம் நடக்குதுங்கப்பா, இது அம்மா கிட்ட சொல்கிறா. இப்படி தான் இருக்கும் வாழ்க்கைன்னா. கல்யாணம் எதுக்கு பண்ணுவாங்க, குழந்தை பெற்றுக்கிறதுக்கு, குடும்பத்தை பார்த்துக்கிறதுக்கு. அப்படி தான் கொஞ்சம் நாள் போனால் சரியாயிடும். நீ வந்து அவரை மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணு அப்படின்னு சொல்கிறேன். அது முயற்சி பண்ணக்கூடிய ஆளாக இருந்தால் பண்ணிடலாம். ஆனால் இவர் பார்வையில் ஒன்றில் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, கல்யாணம் முடிஞ்சு ஒரு விருந்துக்கு போகிறாங்க. யார் விருந்து வைக்கிறாங்க, இவரோட ஃப்ரெண்டு விருந்து வைக்கிறாரு பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும். அப்புறம் அங்கே போய் எல்லாம் விருந்தெல்லாம் முடிச்சதுக்கு பிறகு சாப்பிட்டு முடித்தா என்ன பண்ணுவீங்க, கையை கழுவியாச்சு அப்படின்னு வெளியே ஓடி வந்துட முடியுமா? இவங்க ஃப்ரெண்ட்ஸ் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறம் இவர் எந்திரிச்சு பாத்ரூம்க்கு எதுக்கோ போகிறாரு, இவர் கண்டினியூஸாக உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறார். யார் அவங்க, என் கணவரோட ஃப்ரெண்ட்ஸு. ஏற்கனவே கணவரோட வந்து பழக்கம் இருக்கிறதுனால 2 நிமிஷம் உட்காந்து பேசுகிறோம். அப்புறம் வீட்டுக்கு வந்த அப்புறம் கேட்குறாரு, ஏடி அவங்ககிட்ட எதுக்கடி நீ பல்லிழிச்ச, என்னை விட அவன் அழகாக இருக்கான்னு நினச்சிட்டியா அப்படின்னு கேட்குறாப்புல. ஏங்க உங்களுக்கு மனசாட்சியே கிடையாதா, எடுத்தவுடனே அப்படி தான் கேட்குறேன். உங்கள் ஃப்ரெண்டு தானுங்களே, நீங்கள் தானே கூட்டிகிட்டு போனீங்க, நீங்கள் தானே அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணினீங்க. நான் இப்போ ஒரு 4-5 தடவை பார்த்துருப்பேனா அவரை, என்ன இவ்வளோ சீப்பாக பேசுகிறீங்க அப்படின்னு அவ கேட்டான். ஸோ அவருடைய குணமே என்னன்னா, பெண்களை சந்தேகப்படுற குணமாக இருந்தது. பெண்களுடைய ஒவ்வொரு சிறகுகள், இப்போ எல்லாரும் வந்து வானம் வசப்படணும்னு தான் நினைப்பாங்க. நான் சொல்கிறதுக்கு அர்த்தம் புரியுதா? அவங்க தங்களுடைய விங்ஸை பரப்பி நல்ல அது வேலையோ படிப்போ ஆராய்ச்சியோ எந்த துறையானாலும் அதில் இருக்கணும். வீட்டையும் கவனிச்சுக்கிறாங்க, அதையும் பண்ணிக்கிறாங்க, இதெல்லாம் இருக்கணும்னு ஆசையுள்ள சிறகுகள் உள்ள ஒரு பெண். ஆனால் சிறகுல ஒவ்வொரு இறகாக வந்து பிச்சு எடுக்கிற ஆள் வந்து ஹஸ்பண்டாக வர்றார். குழந்தை ஒன்று பிறக்குது அவங்களுக்கு. குழந்தை பிறந்த பிறகு குழந்தையை பார்க்குறதுக்கு இந்த ஹஸ்பண்டோடைய தம்பி வரான். தம்பி வந்து பார்த்துட்டு பேசிகிட்டு இருந்துட்டு சாப்பிட்டுட்டு எல்லாம் முடிச்சுட்டு அவன் ஊருக்கு கிளம்ப போகிறான். அவன் கிளம்ப போகும்போது இந்த பொண்ணு என்ன பண்ணியிருந்தா, உட்காந்து மடியில் குழந்தைய வச்சுக்கிட்டு இருந்தான். அவன் போகும்போது சொல்லிவிட்டான், அண்ணி நான் போயிட்டு வரேங்க அண்ணி அப்படின்னு அவன் சொல்லிட்டு பாய்ங்கிறான். இவன் இங்கே இருந்துகிட்டே சிரிச்சுட்டு பாய் போயிட்டு இன்னொரு தடவை வாங்க அப்படின்னு சொல்கிறான். என்னடி அவங்ககிட்ட என்ன வழியிற, என் சின்ன பையனை பார்த்த உடனே உனக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சா அப்படிங்கிற. உங்கள் புத்தி இவ்வளோதாங்க, உங்களால் வேறு மாதிரி யோசிக்கவே முடியாது அப்படின்னு சத்தம் போடுறான். அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து இதெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறமா, நான் கட்டிக்கு உன்னை கல்யாணம் பண்ணிட்டேன், வேறு எவனும் உன்னை கல்யாணம் பண்ண மாட்டான் அப்படின்னாங்களே. இவ அவளும் படித்த பொண்ணு தானே, அவளும் சொல்ல உலகத்தில் 1000 ஆம்பளைங்க இருக்காங்கங்க, இது ஒரு பெரிய விஷயம் இல்லை. முதல்ல ஆம்பளைனா எப்படி இருக்கணும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, பொண்டாட்டியை சந்தேகப்படுறவன்லாம் ஆம்பளையே கிடையாது அப்படின்னு அவள் சொல்கிறான். ஓ அப்போ உலகத்தில் இருக்கிற ஆண்களை எல்லாம் தேட ஆரம்பிச்சிருச்சோ உன் மனசு அப்படின்னா, சீ நீ எல்லாம் மனுஷனடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பக்கத்தில் கூட போகிறதில்ல. ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, நீ என்னோட ப்ராப்பர்ட்டி, கல்யாணம் எதுக்கு, செக்ஸுக்காகத்தானே, நீ எப்படி வேண்டான்னு சொல்லுவ அப்படின்னு போட்டு அந்த பொண்ணை சித்திரவதை பண்ணுறது. அந்த பொண்ணு சொல்லிட்டா, என்னால் முடியலன்னா அவங்க அப்பா அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி சொல்லிட்டார், இவர் வந்து ராத்திரியில் ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாரு, என்னை வந்து கெட்ட வார்த்தையில எல்லாம் திட்டிட்டு அடிக்கிறாரு அப்படின்னு அந்த பொண்ணு சொல்கிறான். அப்புறம் அவங்க அப்பா அம்மா வர்றாங்க. வந்துட்டு ஏன்பா இப்படி நடந்துக்கிறீங்க, இது உங்கள் பர்சனல் விஷயந்தான், பட் அவளால் முடியலைங்கும் போது நீங்கள் விடணுமில்ல அப்படின்னு. அவள் ஏன் பொண்டாட்டி என்ன பண்ணணும்னு தெரியும், நீ மட்டும் உன் பொண்டாட்டியோட இருப்ப, நான் இருக்கக்கூடாதா அப்படின்னு கேட்குறா. ஐயோ இவன் என்ன இவன் இப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியும் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு வாழமான்ட்டு போயிடுறாங்க. இது ஒரு பக்கமாக நடக்குது. படிக்கிறதுக்கு கிடையாது. சரி நான் உங்களோட இந்த 3 வருஷமாக 4 வருஷமாக வாழ்ந்துட்டேன், எனக்கு ஒரு ஐடி வேணும். இப்போது நம்ம ரேஷன் கார்டில் என் பேர் இருக்கணும், நியாயம் தானே அந்த பொண்ணு கேட்குறது. அப்போ எனக்கு இப்போ தான் ஆதார் கார்டு, அட்லீஸ்ட் எனக்கு அட்ரஸ் போட்ட மாதிரி வேணும்னா ஒரு பேங்க்கில் ஒரு அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணலாம், ஒரு பேன் கார்டு, இந்த மாதிரி ஐடிஸ் க்ரியேட் பண்ணுவாங்க. அப்போ எனக்கு வண்டி ஓட்ட தெரியாது, அதனால் நான் டிரைவிங் லைசன்ஸ் வாங்க முடியாது. சரி ஏதாவது ஒரு ஐடியாவது இருக்கணுங்களே. எதுக்கு, பொம்பளைகளுக்கெல்லாம் ஐடியே கிடையாதுடி, அவங்க ஆம்பளைகளை நம்பித்தான் வாழ்க்கை நடத்தணும். என்ன மாதிரி ஆணுன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இவன் மனசுக்குள்ளே அப்போவே முடிவு பண்ணிட்டா, இனி இந்த ஆளோடு நம்மளால் வாழ முடியாது, நம்ம இன்னும் கொஞ்சம் படித்து ஏதாவது வேலைக்கு போகிற மாதிரி நம்ம டிஸ்டன்ட் எஜுகேஷனில்
மதர் தெரசா யூனிவர்சிட்டி, இந்திரா காந்தி ஓப்பன் யூனிவர்சிட்டி, இதெல்லாம் அது மாதிரி எதுலையாவது நம்ம போட்டு படிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். இப்போ குழந்தை ஸ்கூலுக்கு போய்க்க ஆரம்பிச்சிருச்சு. பையன், ஒரு பொண்ணு ஒன்று, ஒரு பையன் ஒன்று. நாட்கள் போகுது, ஒரு 5 வருஷம் 6 வருஷம் ஆகுது. பையன் ஸ்கூலுக்கு போகிறான். கொஞ்சம் பையன் படிக்கிற போது பையன்கிட்ட அவனுடைய கிளாஸ்மேட்டு பேசுகிறான். டேய், இன்றைக்கி என்னடா ஹோம் ஒர்க்கு, இது என்ன, நான் மறந்துட்டு வந்துட்டேன்டா, என்னன்னு ஞாபகத்துக்கே வரமாட்டேங்குது நான் கேட்குறான். இந்த பையன் சொல்லிக்கிட்டு இருக்கிறான், டேய் இது தாண்டா படிக்கணும், இன்றைக்கி காலையில் இவர் இந்த கிளாஸ் எடுத்தார், நீ கூட பார்த்தியல்ல அது அப்படின்னு வரிசையாக அவன் சொல்கிறான். அந்த பையன் கேட்டு பேசிகிட்டு இருந்துட்டு, டேய் இருடா, எங்கள் அம்மா பக்கத்தில் தான் இருக்காங்க, ஹலோ சொல்லுடா அப்படிங்கிறான். நார்மலாக சொல்லுவாங்க, ஹலோ ஆண்டி அப்படிங்கிறான். ஆண்டி வந்து பேசுகிறா, எப்படி இருக்க, என்ன எப்படி இருக்கான் உன் ஃப்ரெண்டு, நல்லா படிக்கிறானா, எந்த டீச்சர் நல்லா, அதாவது ஒரு தன்னுடைய குழந்தையை பற்றி அக்கறையோட எந்த டீச்சர் நல்லா எடுக்கிறாங்க, எதில் ப்ராப்ளம் இருக்குது, இவன் சந்தோஷமாக இருக்கானா, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு பேசுகிறான். கரெக்டாக அந்த டைமில் வந்து இந்த ஆள் உள்ளே வர்றார். உள்ளே வரவன், என்னடி உனக்கு வந்து ரொம்ப இள வயசு கேட்குது மாதிரி இருக்குது, ஸ்கூல் பசங்களோட பேசுகிற அளவுக்கு நீ வந்துட்டியா, நீ உன்னை எல்லாம் காலை வெட்டி தாண்டி வீட்டில் உட்கார வைக்கணும் அப்படின்னாப்புல. அந்த வெட்டுற வேலையெல்லாம் எனக்கு நடக்காதுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறா, ஈனமான பிறவியாக இருக்கான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா கூப்பிடுறா. கொஞ்சம் பொறுத்துக்கோமா, கொஞ்ச நாள் போனால் சரியாயிடும், பொண்ணு இருக்குது அப்படிங்கிறப்பில்ல. பையன் வந்துட்டான், 5ஆவதெல்லாம் படித்து வந்துட்டான், வேலை அடுத்ததுக்கு வந்துடுவான். அப்போ அவங்க அம்மா சொன்னோன்னா, இந்த பாருமா, நான் நேராக கிளம்பி அங்கே வரப்போகிறேன், 2 குழந்தைகளோடு தான் நான் வருவேன், வந்துடுவேன், நீ என்னோட இருக்கணும், இல்லைன்னா நான் எங்கேயாவது ஹாஸ்டலில் போய் தங்கிப்பேன். இந்த மனுஷனோடு இருக்க முடியாது. அவன் கொஞ்சம் நஞ்சத்தை வார்த்தை பேசலை, எப்போ பார்த்தாலும் அசிங்கமாகவே பேசுகிறாங்க. இதுக்கு நடுவில் ஒரு தடவை ஃபரிதாபாத்தில் அந்த ஆளுக்கு வேலை கிடச்சி போயிருந்தாப்புல. அங்கே போகும்போது அங்கே எல்லோரும் நார்த் இந்தியன் சல்வார் கமிஸ் தான் அப்போ போடுவாங்க, உங்களுக்கே தெரியும், எல்லாருக்குமே தெரியும். அப்போ அங்கே இருக்கும்போது சல்வார் கமிஸ் போட்டதுக்கே அந்த ஆள் வந்து, நீ உன் மார்பகங்களை எல்லாம் காட்டுறதுக்கு, உன் பிரெஸ்ட்டை காட்டுறதுக்கு தான் நீ இதை போட்டுட்ருக்கிறியா, போய் முதல்ல மரியாதையை புடவையை கட்டு அப்படின்னு சொல்லி சொன்னான். அப்போ இவன் பேசியிருக்கா, பேசும்போது சொன்னால், புடவை கூடங்க இடுப்பெல்லாம் தெரியும், இது சல்வார் கமிஸோ சுடிதாரோ நம்ம போட்டோம்னா ஃபுல்லாகவுமே நமக்கு ட்ரெஸ்ஸு தாங்க இருக்கணும்லாம் சொல்லி, எதை பார்த்தாலும் இவனுக்கு செக்ஸை ஒட்டி தான் பார்க்குறான். ஒரு பெண்ணை வந்து செக்ஸ் சிம்பிளாக மட்டும்தான் பார்க்குறான். இவனோட இருக்க முடியாதுன்னு கோயம்புத்தூருக்கு போயிட்டான். அவங்க அப்பா அம்மா வீடு கோயம்புத்தூருக்கு போய் அங்கே இருந்ததுக்கு பிறகு 6 மாதம் 1 வருஷம் இல்லை, குழந்தைகளை கொண்டு போய் ஸ்கூலில் சேர்த்திட்டா, படித்தாங்க. இவர் வர்றார், மாமா அனுப்புங்க மாமா, மாமா அனுப்புங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு. இவன் சொல்லிட்டா, வரமாட்டேன், நான் வரமாட்டேன். அவரோட வாழ்ந்ததில் இப்போ இத்தனை வருஷம், 7 வருஷம் 8 வருஷம் 10 வருஷம் வரைக்கும் கூட ஆயிடுச்சு. இத்தனை நாளில் நான் அவருடைய மனைவிங்கிறதுக்காகவோ அல்லது ஒரு மனுஷங்கிறதுக்கான எந்த அடையாளமும் இல்லை. கேட்டால் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண மாட்டாராம், காசு கையில் கொடுக்க மாட்டாராம், அவரை கேட்காம நான் வெளியே காய்கறிக்காரங்கிட்ட கூட பேசக்கூடாதாம்மா. வீட்டில் ஒரு டிரைவர் வேலை செஞ்சுட்டு இருந்தான் கொஞ்ச நாள். அந்த டிரைவர் சாரை பார்க்குறதுக்கு மேலே வரும்போது இவ கீழே இறங்கிட்டு இருந்தாலாமா. ஓ, அவனோட உரசிட்டு இருக்கியான்னு கேட்டாள். இதெல்லாம் அவங்க அப்பா அம்மாட்ட சொன்னோன்னே அவங்க அப்பாவுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சான். என்ன தம்பி இப்படி இருக்கிறீங்க நீங்கள் அப்படின்னு எல்லாம் பேசி, அவங்க வீட்டிலேருந்து ஒரு 4-5 பேர் வந்து பார்த்தவங்க எல்லாம் இந்த பொண்ணு சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு, எங்கள் பையன் மேலே தப்பு இருக்குது, நாங்கள் இல்லைன்னு சொல்லலை, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு வாழ சொல்லுங்கள், நாங்கள் அது பண்ணோம், அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கே வழி இல்லைங்க அப்படின்னு அவங்க அப்பாவும் சொல்லிட்டார். இந்த பொண்ணு நான் வரமாட்டேன்னு நினச்சி, அப்புறம் எல்லாம் ஒரு 2-3 சுற்று பேசினதுக்கப்புறமா, அந்த பொண்ணு பேரில் ஏதாவது எழுதி வை, அவளுக்கு கையில் காசு கிடையாது, ஒரு பைசாவுக்கும் உன்னை எதிர்பார்க்கணும், அவளுக்குன்னு ஒரு ஐடியா நீ க்ரியேட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு இதெல்லாம் போட்டு பஞ்சாயத்தில் பேசி முடித்த உடனே 15 லட்சத்துக்கு மொத்தத்தில், ஒரு 14 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 15 லட்சத்துக்கான 2 இடம், சின்ன இடம் இருந்தது அவன்கிட்ட. அந்த இடத்த இவ பேரில் எழுதி வைக்கிறான். அப்பவும் சொல்கிறான், இந்த இடம் வந்து உனக்கு கடமை இருக்குன்னு காட்டுறதுக்காகவும் எனக்கு ஒரு செக்யூரிட்டி இருக்குன்னு காட்டுறதுக்காக மட்டும்தான் நான் இதை வாங்குகிறேன், இதை நான் வச்சுக்க போகிறதில்ல, ஏன்னா இது என்னுடையதல்ல, உன்னுடையது, உன் மக்களுக்கு போய் சேர வேண்டியது, எப்போனாலும் என் பசங்க பெருசானா அந்த 2ஐயும் அந்த 2 குழந்தைகளுக்கு நான் எழுதி கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்கிறேன். அப்புறம் திரும்பி கூட்டிகிட்டு போகிறதுக்கு அவங்க வராங்க, வாங்க போகலான்னு. என்னை தொடக்கூடாது, என்கிட்ட தொடக்கூடாது, என்னை அசிங்கமாக பேசக்கூடாது, அப்படின்னா தான் வருவேன் அப்படிங்கிறாப்பு. இதற்கு நடுவில் அம்மா வீட்டில் இருந்தால் பாருங்கள், அதுக்குள்ளே இந்த ஆளுக்கு வேறு எங்கேயோ ஒரு கனெக்ஷன் ஆகிடுது. அந்த கனெக்ஷன் வந்து எப்போ கண்டுபிடிக்கிறான்னா, ஒரு நாள் இந்த பையன் வந்து தன்னுடைய ஏதோ பார்க்குறதுக்கு கூகுள் பார்க்கணும் அப்படின்னா ஏதோ ஒன்றும் அந்த அவங்க அப்பாவுடைய ஃபோனை எடுத்து பார்க்கணுன்னு நினச்சிருக்கான். பார்த்தபோது ரொம்ப ஆபாசமான வார்த்தை போட்டு ஒரு பெண்ணை அழைக்கிற அந்த இது எழுத்து வந்து அதில் இருந்திருக்கு மெசேஜில்.
அதை பார்த்தோன்னே அவன் ஷாக் ஆகிட்டு, அம்மா அப்பாவுடைய ஃபோனை பாருங்கள் என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து காட்டுறான். அப்போ தான் அவளுக்கு சந்தேகம் வருது. அவள் சந்தேகம் வந்த உடனே பார்த்துட்றா ஃபுல்லாக அந்த அந்த லேடி இவர் வச்சுருக்கிற லேடி போல். அதனால் ரொம்ப நாளாக அதுக்குள்ளே கான்வர்சேஷன் இருக்குது. அது பேங்க்கில் ஏதோ வேலை செய்யுதாமா. இதெல்லாம் பார்த்த உடனே இவ சொல்லிட்டா, என்னை தொடர பக்கத்தில் கூட வரக்கூடாது, நான் என் குழந்தைகளோடு தான் இருப்பேன். நீ தான் அவளை வச்சுக்கிறையே, நீ அவளோடவே சந்தோஷமாக இருந்துக்கோ, நான் என் குழந்தைகளுக்காக நான் இங்கே இருக்கிறேன் அப்படின்னு. அடி தடிக்கெல்லாம் வந்தாப்புல இவ சொல்லிட்டா, நீ கை நீட்டி அடிச்சேன்னா நேராக நான் இப்போ போலீஸ் ஸ்டேஷன் தான் போவேன். நான் குழந்தைகளுக்காக மட்டும்தான் இங்கே வந்திருக்கிறேன், வேறு எதுக்காகவும் இல்லை. நீ என்ன செய்றியோ அதை செஞ்சுக்கோ. நான் இப்போ படிக்க போகிறேன், மேற்கொண்டு நான் படிக்கிறேன். நான் பிஎஸ்சி படிச்சிருக்கேன்னா நான் எம்எஸ்சி படிக்கணும், அல்லது வேறு ஏதாவது ஒரு கம்ப்யூட்டர் கோர்ஸ் நான் படிப்பேன். நீ பணம் கொடுக்க வேண்டாம், எங்கள் அப்பா அம்மா கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி அவன் என்ன முன்ன மாதிரி பேச முடியல. ஏன்னா அவனுடைய திருட்டு கண்டுபிடிச்சிட்டாங்க இவங்க. அதனால் அவங்க அப்பா அம்மா அனுப்ப இந்த பொண்ணு வந்து படிக்க ஆரம்பித்தது. அப்புறம் ஒரு தடவை வந்து தெருவில் இழுத்து போட்டு இந்த பொண்ணை இவ கேட்டிருக்கிறா, நேரங்கெட்ட நேரத்தில் வர அந்த குழந்தைகள் என்ன பண்ணுச்சு, அதுக்கிட்ட பேசக்கூட மாட்டேங்கிற, என்கிட்ட நீ பேசவே வேண்டாம், நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். குழந்தைகளுக்கு அப்பான்னு இருக்கணும் இல்லை, நீ அதுவே இல்லாமல் பாதி நேரம் அங்கே தான் இருக்க, வேலைக்கு போகிற மீதி நேரம் அங்கே போயிடுற அப்படின்னு ஏதோ கேட்டவுடனே தலைமுடியை பிடிச்சி இழுத்து வீட்டுக்கு வெளியே தள்ளி அடித்து இது பண்ண. இந்த பொண்ணு போய் நேராக போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டான். கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பி ஒரு ஹாஸ்டலுக்கு போயிட்டான். ஒன்றும் இல்லை, நம்ம அமிஞ்சிக்கரையில் இருக்கிற ஒரு ஹாஸ்டலுக்கு தான் அந்த பொண்ணு போயிருக்கா. போய் அங்கேருந்து நான் வரமாட்டேன்ட்டேன். இவங்க அப்பா அம்மா எல்லாருமே வந்துட்டாங்க. நானும் தொடர்ச்சியாக கல்யாணம் ஆகி இந்த 10-12 வருஷத்தில் நான் பட்ட பாடு கொஞ்சம் கிடையாது. நீங்களும் சமாதானமாக போன்னு சொல்கிறீங்க. ரொம்ப கேவலமாக நடந்துக்கிறாப்புல, அதனால இதுக்கு மேலே முடியாது அப்படின்னு அவள் ஃபேமாக இருந்துட்டா. சார், எனக்கு வந்து இந்த வாழ்க்கையில் எனக்கான இடம் வேணும். நம்ம இப்போல்லாம் கேட்குறாங்கல்ல, எனக்கும் கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுங்கன்னு கேட்குறாங்கல்ல, உங்கள் மனைவி கேட்குறாங்களா? கேட்குறாங்கல்ல, அதான் எனக்கும் எனக்கான இடத்தை நீங்கள் கொடுக்கணும். எனக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுங்க அந்த மாதிரி. யாரு நீங்கள்? ஸ்பேஸ், உங்கள் ஸ்பேஸ் பூரா வெளியே தான் இருக்குது. வீட்டுக்கு போகும்போது நீங்கள் அவங்கள கவனிக்கணும், அது ஞாபகம் வைங்க, சரியா? இப்போ அந்த பொண்ணு அங்கே தான் இருக்கா அப்படின்னு. அப்புறம் ஒரு வருஷம் ஆயிடுச்சு, 2 வருஷம் ஆச்சு. குழந்தைகள்லாம் ரொம்ப ஏங்கி போயிட்டாங்க. அப்புறம் வந்து அவங்க அம்மா கூப்பிட்டாங்க, இல்லைப்பா வா, குழந்தைகளுக்காகவாது வா அப்படின்னு. இல்லைம்மா, குழந்தைகளுக்காக கூட இனி அந்த மனுஷனோட நான் வந்து சேர மாட்டேன். ஏன்னா நான் ஹாஸ்டல்லையே இருக்கேன், குழந்தைகளை ஸ்கூலில் போட்டுக்கிறேன், இங்கேயே நான் குழந்தைகளை பார்த்துக்கிறேன், நீ இங்கே வா, ஒரு இடத்து தங்க. நான் வீட்டுக்கு வந்தேன்னா உடனே அந்த ஆள் வந்துடுவான், அதனால் நான் மாட்டேன்னு. குழந்தைய அதுக்குள்ளே படித்தாங்க. அப்புறம் போர்டிங் ஸ்கூலில் போட்டாங்க. இந்த கேஸை வந்து அவன் இங்கே கொண்டு வர்றான். இந்த பொண்ணு வந்து கேஸ் போடுறதுக்கு எங்கிட்ட வரா, நான் வந்து டிவோர்ஸ் போடணும், இனி அவனோட வாழ முடியாதுன்னு சொல்லி டிவோர்ஸ்க்கு வர. சொன்ன காரணங்கள் பொருத்தமானதாக இருந்தது. நாங்கள் இத்தனையும் எழுதி இதை வந்து நாங்கள் கேஸாக போடுறோம். கேஸாக போட்ட உடனே இவன் போடுறான், அது கொஞ்சம் மனநிலை சரியில்லைங்க மேடம், நீங்கள் வந்து அவளை வந்து ஒரு சைக்கோ அனலிஸ்ட்டுக்கிட்ட அந்த பொண்ணை அனுப்புங்க, அது குடும்பத்துக்கு ஆகிற பொண்ணே இல்லை, ஆனாலும் பசங்களுக்கு அம்மா வேணுங்கிறதுக்காக தான் நான் கூப்பிட வந்திருக்கேன்னு சொன்னேன். இவ சொன்னால் சைக்கோ அனலிஸ்ட் இல்லை, யார்கிட்ட வேணாலும் அனுப்புங்க, ஐ எம் ரெடி டு அண்டர்கோ. சரின்னு கீழ்பாக் மெடிக்கல் காலேஜுக்கு அந்த டாக்டர்கிட்ட அனுப்புறதுக்கு கோர்ட்டார் உத்தரவு போட்டாங்க. அப்போ அவங்க போய் அனலைஸ் பண்ணும்போது, தனியாக உன்னை மட்டும் அனலைஸ் பண்ண முடியாது, உன் ஹஸ்பண்டும் வரணும் அப்படின்னு. அது நீங்கள் கோர்ட்டுக்கு சொல்லுங்கள், நான் பேச மாட்டேன், நான் வரேன், நீங்கள் எப்போ கூப்பிட்டாலும் வரேன், என்ன டெஸ்ட்டுக்கு சொன்னாலும் நான் வந்து என்னை உட்படுத்திக்கிறேன். ஆனால் அவரை கூப்பிடுதுன்னு அப்புறம் அவனுக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க அந்த டாக்டரு அந்த ஹாஸ்பிட்டலில் இருந்து, நீ வந்து இந்த பரிசீலனையில் நீ கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி. அவன் வர்றதே இல்லை. ஏறத்தாழ 1 வருஷம் இழுத்தடிச்ச உடனே நாங்கள் பல முறை கூப்பிட்டும் கணவர் வரல, ஒய்ஃப் தான் வந்தாங்க. ஒய்ஃபுக்கான ரிப்போர்ட்டு, ஷீ இஸ் நார்மல், ஷீ இஸ் அசர்ட்டிவ் அப்படின்னு போட்டு கூடவே ஷீ ஹேஸ் அ விஷன் அப்படின்னு போட்டிருந்தாங்க. அதாவது ஒரு நல்ல கருத்தோடு இருக்கக்கூடிய ஒரு பெண், நல்ல விஷன் இருக்கக்கூடிய ஒரு பெண், அதெல்லாம் போட்டு கொடுத்தாங்க. அப்புறம் ஜட்ஜி அதெல்லாம் வாங்கி வச்சுட்டு பார்த்தாங்க வர்றாங்களான்னு. வரவே இல்லை அந்த ஆள். அதுக்கப்புறமா கேஸ் வந்து ஏறத்தாழ 2.5 வருஷம் 3 வருஷம் நடந்தது. அப்புறம் 3ஆவது வருஷம் அவன் வராததுனாலேயே எக்ஸ்பார்ட்டி ஆகி தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த பொண்ணு அந்த ஆள்கிட்டேருந்து தப்பிச்சிட்டாங்க. அப்புறமா கொஞ்சம் நாள் கழித்து ஒரு 2-3 வருஷம் கழித்து பார்க்கும்போது தான் பசங்க எல்லாம் வந்து இவளோட சேர்ந்துட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனாலும் மேடம், நான் அந்த ஆள் வந்து நான் வீடு எடுத்து தங்க வச்சா மறுபடியும் தொந்தரவு பண்ணுவான், அதனால் குழந்தைகள் கண்டினியூஸாக படிக்கிறாங்க, லீவுக்கு நான் இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க,
நான் அவங்கள கூப்பிட்டுட்டு எங்கள் அம்மா வீட்டில் போய் 1 வாரம் 10 நாள் 20 நாள் இருந்துட்டு வந்துடுறேன். லைஃப் ஸ்மூத்தாக போகுது. நான் அடுத்த கோர்ஸும் படிக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ சம்பாதிக்கிறேன். முதல்ல விட எனக்கு 2-3 ப்ரமோஷன்லாம் கிடச்சிருச்சு. நான் சந்தோஷம். அதாவது ஒரு பெண்ணை பெண்ணை மதிக்காத வீட்டில் ஒரு பெண்ணால் வாழ முடியாது சார். அதுதான் நம்ம ஆதிராவோட கதை சொல்லுது. நம்ம வெறும் செக்ஸ் ஆப்ஜெக்டாக மட்டும் பெண்ணை பார்க்க முடியாது, அல்லது வீட்டு வேலைக்காரியாக மட்டும் பார்க்க முடியாது. அடையாளம் இல்லாமல் ஆண் தான் அடையாளம். ஒரு பெண்ணுடைய அடையாளம் யாருன்னா அவங்க வீட்டுக்காரர் யாருன்னு தான் சொல்லணுமாமா. அது என்ன சார் அது? அப்படி இந்த காலத்து பெண்கள் இப்படி இருக்கவே முடியாது. இன்றைக்கெல்லாம் ரொம்ப அசர்ட்டிவாக இருக்காங்க பெண்கள். ஆனால் அப்போவே ஒரு 2011 கேஸ்னால் அதுக்கு முன்னாடி ஒரு 10 வருஷம் இருக்குமா சொல்லுங்கள். அந்த டைமில் இருந்தே நீங்கள் பார்த்தீங்கன்னா தன்னுடைய நிலைப்பாட்டில் உறுதி. ஒழுக்கம் கெட்டவள் அல்ல அவள். அதே சமயம் தன்னுடைய வாழ்க்கையை சீரமைக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணியிருக்கா. ஒரு ஒர்க்கிங் விமென்ஸ் ஹாஸ்டலில் தங்கிட்டு தான் அத்தனையும் நடக்குது. படித்து மேலே வந்திருக்கா, குழந்தைகளோடு இருக்கா. அந்த சொத்து கூட அந்த குழந்தைகளுக்கு தான் போயிருக்கும். புரியுதுங்களா? ஸோ ஒரு பெண் போராடி நான் யார், ஒரு பெண்ணுங்கிறவங்களுக்கு அடையாளம் இருக்கா இல்லையான்னு போராடிய ஒரு பெண்ணாக தான் அந்த பெண்ணை நான் பார்க்குறேன். இன்றைக்கி வரைக்கும் அந்த ஆதிரா மேலே எனக்கு பெரிய மரியாதை உண்டு. மேம், இப்போ அவர் தப்பு பண்ணிட்டு சந்தேகப்படுறாரா, அல்லது இந்த சந்தேகம் எப்படி அவருக்கு பெண்கள்னாலே அவருக்கு செக்ஸ் ஆப்ஜெக்ட்ஸ் தான் சார். இயற்கையாகவே அப்படி நைட்டி போட்டாலும் அதுதான் தோணுது, சல்வார் கமிஸ் போட்டாலும் அதுதான் தோணுது. உருவ அமைப்பை வைத்தே அவளை எல்லாரும் என்ன கேட்பாங்க, நான் இருக்கங்காட்டிக்கு நானானங்காட்டிக்கு உன்னை கல்யாணம் பண்ணினேன், வேற எவன் கல்யாணம் பண்ண, ஊரில் ஆளுகளே இல்லையா சார் அப்படின்னு சொன்னதுக்காகவே நீ அடுத்த ஆளுகளை தேள்வியான்னு கேட்குது. ரொம்ப அல்பமான ஒரு மனிதனாக இருந்தார். அவருக்கு தான் நஷ்டம், இவ்வளோ நல்ல பொண்ணோட வாழாமல் இருந்தது. சந்தேகம் குடும்பத்தை என்ன பாடுபடுத்தும் அப்படிங்கிறதுக்கு இந்த வழக்கு ஒரு பெரிய உதாரணம். ரொம்ப நன்றி மேடம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.